மெட்ராஸ்காரர் ரிலீஸ் ஆயிடுச்சு அட் லாஸ்ட். நீங்கள் எல்லாரும் போய் பாருங்க. ஆஃப்டர் 10 years ஐ எம் ஆல்சோ கம்மிங் பேக் ப்ராப்பர்லி ஃபார் த ப்ராப்பர் ஸ்க்ரீன் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். ப்ளீஸ் போய் பாருங்க மெட்ராஸ்காரர். ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க படத்துக்கு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நிறைய விசில் இருந்தால் கத்துறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எல்லாரும் போய் பார்க்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? மெட்ராஸ்காரர் நடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐம் வெரி எக்ஸைட்டட் டுடே. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். எந்த மாதிரி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? கதை வந்துட்டு ஒரு கன்சீவாக இருக்க லேடி அபோஷன் பண்ணிட்டாரு, ஹீரோ இது பண்ணியிருக்காங்க. அது ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் சொல்லியிருக்காரு, அவள் தான். கலையரசனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மலையாள ஆக்டர் இருக்காரு, அவர் ஆக்டரும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீனா எந்த சீன் சொல்லுவீங்க? என்ன செய்யணும்னா அவர் வந்து அந்த தப்பு பண்ணிட்டு பண்ணலைன்னு தெரியும் போது அது எமோஷன் ஆகி அதுக்கப்புறம் அதை போராடி அவர் தெரிஞ்சுக்கிட்டார்ல, அந்த விஷயம் நல்லா இருக்கு. இல்லை தீபாவளியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படத்தோட குடும்பத்தோட பார்க்குற படங்களா? பொதுவாக எல்லாருமே பார்க்கலாம். படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும்னு நினச்சேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. ட்ரைலரில் என்ன இருக்குதோ அதை எதிர்பார்த்து வந்தேன், கரெக்டாக இருக்குது. இந்த படத்தோட ஆக்டர் வந்து முன்னாடி RTX படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்க வரலாமா? இல்லை அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நானும் வந்தேன். ஆனால் அது வந்து ஸ்டைலாக ஃபைட்டு கிளாஸாக இருக்கும் படம். 3 பேர் சேர்ந்து ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே சப்ஜெக்டே வேறு. நம்ம அதை மைண்டில் வச்சுன்னு இந்த படத்துக்கு வந்தால் செட் ஆகாது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா அது நான் சொல்லிட்டா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குழந்தை தான் வந்து சாவு காரணம் அப்படின்றாங்க. ஆனால் பொண்டாட்டி தரத்தில் புருஷன் தான் கொண்டா அப்படின்னு அதுக்காக இன்னொரு தடி வாங்கலாமா? நியாயமா? அது நியாயம் இல்லை. நம்ம சினிமாவாக பார்க்கணும். அதை நம்ம கருத்து ஃபேமிலியோட கருத்தாக பார்க்கக்கூடாது. படமாக பார்த்தா எல்லாமே நல்ல படம் தான். அதனால தான் அந்த கதை வந்து வளர்ந்து வருது. இல்லைனா ஷார்ட் ஃபிலிம் ஆகிடும். ஆனால் இது கலை ஆக்டிங் எப்படின்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிடுவார். கலை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு ஷானும் பண்ணியிருக்காரு. நல்ல ஹார்ட் ஒர்க்கு. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினே காணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ சாங்லாம் வச்சு செகண்ட் ஹாஃபில் காலிங்க, ஹீரோயினே கட்டு. அதான் சொல்கிறேன், இது பாட்டு எப்படின்னா இருக்குது? செகண்ட் இது ரீமேக் பாட்டு இருக்குது. ரீமேக் பாட்டு அப்போவே ட்ரெண்டிங்கில் தான் இருந்தது. நான் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். டாப் 20ல் இருந்தது. எடுத்த உடனே அந்த மாதிரி ரீமிக்ஸ் சாங்ஸுக்கு வரவேற்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி விஷயத்தில் செம்ம எக்ஸ்பர்ட் அது. நல்ல மியூசிக்கு நல்ல ஃபியூஷன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் பாசிட்டிவ் நான் சொன்னீங்க, நெகட்டிவ் படம் இங்கே லேக் ஆகிற மாதிரி? லேக்லாம் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேனே, படத்தை கதையாக பார்த்தா நம்மளுக்கு எங்கேயுமே லேக் தெரியாது. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்து ஒன்று பார்த்தா தான் நம்மளுக்கு லேக் தெரியும். படத்தில் பாசிட்டிவ் நான் சொன்னீங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ்னா ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். ஃபேமிலியாக வந்து பார்த்தா சூப்பர் படம். நம்ம காசுலாம் வீணாகும். நெகட்டிவ்னா ஒன்றுமே எனக்கு எது சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் லேக்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு படம். நல்ல படம். அவரு நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக ஓகே வச்சு பண்ணுறதா சூப்பராக எனக்கு தெரிலங்க. படம் இது படம் சூப்பராக இருந்துச்சு. திருப்பி பார்க்க தூண்டுது. ஒரு நல்ல படம். திருப்பி நீங்களும் இன்னொரு வாட்டி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடங்கான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக மெட்ராஸ்காரன் போயிட்டுருக்கு. அந்த மெட்ராஸ்காரன் தான் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாலி மோகன் தாஸ் டேரக்டருடைய ஒரு முதல் படம்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம்லாம் என்னால் நம்ப முடியல. சூப்பராக எடுத்திருந்தார். ப்ரொஃபஸரில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் நிறைய விஷயம் சொல்ல வர்றாரு. மெசேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்கக்கூடாது. ஸோ வயலன்ஸ் வேணாம். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக படத்துக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருந்தேன் யார் ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே ஆஸ் யூஸ்வல். சாம் சிஎஸ் தான் நம்ம சொல்ல வேணும். அவரை பற்றி என்ன குறை சொல்ல முடியுமா? அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. புரியல. 10 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மறுபடியும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு கலையரசன் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு எப்பவுமே ஒரு பர்ஃபார்மர். இல்லை மெட்ராஸ்காரன் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு படம். படம் ஃபுல்லாகவே லேக் இல்லாமல் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டு நல்லா இருந்துச்சு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலாக. ஆமாம், ஷேன் ப்ரோ வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. இதுனா ரீமேக்கில் தான் இருந்துச்சு அவரோட ஃபிலிம். இது வந்து தமிழில் டேரெக்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அது வந்து நல்லா இருந்துச்சு. சூப்பராக போச்சு படம்.
சாங் அலைப்பாயுதே ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் உடைய வைப் எப்படி இருக்கு? ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டான்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்க்ரீன்லாம் வந்து ஃபயர் ஆகுது. அவ்வளோ பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி ஆடுறாங்க. இவரை பார்க்குறதா, ஹீரோவை பார்க்குறதா, ஹீரோயினை பார்க்குறதான ஒரே கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. யாருமே பார்க்க முடியல. அப்படி டான்ஸ் ஆடுறாங்க. பிளாஸ்டாக இருந்துச்சு அந்த பாட்டு ஃபுல்லாகவே. படம் நல்லா இருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து மெட்ராஸ்காரன் தான் ஹிட்டு. நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. கலேசன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஷியம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. மெட்ராஸ்காரன் வந்து கலை சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா மாசாலாம் ஹீரோ தான் கொடுத்துருக்காங்க சாருக்கு, கலேசன் சாருக்கு. ஷேன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லவர்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் மெட்ராஸ்காரனு. ஃபைட் சீனை வந்து பக்காவும் மாஸ் பண்ணியிருக்காங்க. கலேசன் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபைட் சீனில். அதேமாரி மியூசிக் வந்து சேம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சாங் ஒன்று இருக்குங்களா, அலைப்பாயுதே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. பார்க்கலாம். லவர்ஸ் வந்து பார்க்குற மாரி இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், லவர்ஸையும் பார்க்கலாம். நல்லா ஆர்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சார். படம் சூப்பராக இருக்குது சார், பார்க்கலாம் சார். பொங்கலுக்கு ஃபேமிலியோடு இந்த வாட்டி என்ஜாய் பண்ணலாம் சார். வந்து எல்லா ஃபேமிலியுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் ஷான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் ஆக்டிங், அவர் டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கலையரசன் வில்லன் ரோல் ஆக்சுவலாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் தான் மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணுமே. சூப்பராக அந்த படத்துக்கு முக்கிய இதுவே வந்து அவர் தான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் படம் வந்து எல்லாமே ஹீரோயின்லாம் புதுசாக இருக்காங்க. பட் ஹீரோயின் தெரியல. ஐஸ்வர்யா அவங்களும் தெரியும் நமக்கு. அவங்க நம்ம பிக் பாஸ் எல்லாமே வந்திருக்காங்க. பட் படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதே போல் 2K கிட்ஸ் இவங்க லவர்ஸுக்கெலாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அலைப்பாயுதேல 90s கிட்ஸ் எல்லாமே விழுந்த மாதிரி இப்போ 2K கிட்ஸ் விழுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சேம் சாங் அந்த அலைப்பாயுதேலேருந்து. சூப்பர் சார், தேங்க்யூ. மெட்ராஸ்கா சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதை வந்து அப்படியே அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் வந்து ஒரு குட் மெசேஜை கொடுத்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு மெசேஜ் தான். இதில் வந்து என்னென்னா, எந்த தப்புமே பண்ணாதவனுக்கு ஒரு தப்பை வந்து அவன் மேலே காட்டி அவன் தான் எல்லாமே பண்ணான்ற பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சு கடைசியில் வந்து அவன் பண்ணலன்றது அவனுக்கு தெரிஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணுவான், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வருவான். அவன் ஃபேமிலி அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் மறந்து கடைசியில் அவன் வந்து வில்லனையே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு தியாகி மாரி போகிறது தான் வந்து ஸ்டோரி. ஃபுல் ஸ்டோரி ஆன்லைனே அதான். கலையரசன் ஆக்டிங் எப்பயும் போல சூப்பராக இருந்தது. ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. கடைசி வரைக்கும் இருப்பார். இருக்கார், உயிரோட தான். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக இருந்தது. ஃபீல் குட் மூவியாக இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. புரியல. அதான் எந்த ப்ராப்ளம்லயும் போய் மாட்டிக்க வேணாம், அது நம்ம லைஃப் லாங் எடுத்துட்டு போகும்ன்ற மாதிரி. யா காமெடி அவ்வளவா இல்ல, பட் ஆனா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. யா நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. யா அவரு சூப்பரா பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பண்ண படம் அந்த மலையாள படம் பார்த்துருக்கோம். இதுலயும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க. யா அது கொஞ்சம் த்ரில்லரா எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எங்க போய் முடியும் தெரியாம இருந்தது, பட் ஆனா லாஸ்ட்ல நல்லா இருந்தது. ஒரு எங்கேஜிங்கா இருந்தது. யா நார்மலா போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா. அதுதான் எந்த ப்ராப்ளம்லயும் போய் மாட்டிக்க வேண்டாம் அந்த மாதிரி எடுத்துட்டு சூப்பரா. கதையை கொண்டு கலையரசன் தான் தெரிஞ்சு. ஆமா அது லாஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், பட் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க தடுத்திருக்காங்க. பட் ஓகே அதை அக்செப்ட். அது தெரியல, பட் அவங்க